உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார், உடுமலைப்பேட்டையிலிருந்து. அன்பு நண்பர்களே, கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஃபைனான்சியல் பிரமிடு அப்படின்னா என்ன, எதற்காக அந்த ஃபைனான்சியல் பிரமிடு அப்படிங்கிற சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது, அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தங்க. அதோடு சேர்ந்து அந்த ஃபைனான்சியல் பிரமிடில் இருக்கிற 5 ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப்பான ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டெப்பை பற்றி ஒரு 15 நிமிஷம் முழுமையான விளக்கத்தை நம்ம கொடுத்துருந்தோம். அதை நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கடந்த வீடியோவில் ஃபைனான்சியல் பிரமிடை பற்றின ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை, அதாவது ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டெப்பை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போது ஃபினான்சியல் பிரமிடோட 2வது ஸ்டெப் ரிஸ்க் ஃப்ரீ குரோத் அப்படிங்கிற ஸ்டெப்பை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நண்பர்களே, அந்த பேர்லேயே பாருங்கள், இந்த இடத்துல பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேரில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ குரோத். என்னுடைய முதலீட்டுக்கு ரிஸ்க் இல்லாமல் குரோத்து தரும் முதலீடுகள், திட்டங்கள். என்னுடைய முதலீட்டுக்கு ரிஸ்க் இல்லாமல் வளர்ச்சி தரும், லாபம் தரும் திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ குரோத் அப்படிங்கிற இந்த டைட்டில் தான் வரும். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, எதனால் இந்த ரிஸ்க் ஃப்ரீ குரோத் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஏழையாக இருந்தாலும் சரிங்க, பணக்காரராக இருந்தாலும் சரிங்க, லட்சாதிபதியாக இருந்தாலும் சரிங்க, ஏன் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரிங்க, பணத்தை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஏதாவது மாற்றுக்கிறதுங்களா? பணத்தை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் ஏதோ குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் முதலீடு பண்ணுறாங்க. எல்லா சம்பாதிக்கிற மொத்த பணத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கான செலவுகள்லாம் போக மிஞ்சி இருக்கிற அந்த குறிப்பிட்ட தொகையை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி எதிர்காலத்துக்காக பண்ணுற அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாவது எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லாமல், நஷ்டமாகாமல் திரும்பவும் கைக்கு வரணும் அப்படிங்கிறது நியாயம்தானுங்க. அதுக்காகத்தான் ரிஸ்க் ஃப்ரீ குரோத் அப்படிங்கிற ஸ்டெப்பை ஃபினான்சியல் பிரமிடில் 2வது ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. அதாவது தன்னோட வருமானத்தில் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி முடித்ததுக்கப்புறமா, ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாத நண்பர்கள் இந்த வீடியோவை தடவை பார்க்குற மாதிரி இருந்தால், ப்ரொடெக்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற பாதுகாப்பு அம்சத்தை, தான் ஏர்ன் பண்ணுற ஏர்னிங் கெப்பாசிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு பிறகு திரும்பவும் அவர்கிட்ட சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அடுத்து எங்கே இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தேடும்போது அவர் பண்ண வேண்டிய 2வது ஸ்டெப்பு தான் ரிஸ்க் ஃப்ரீ குரோத். ஷார்ட்டாக சொல்லப்போனால், இந்த ரிஸ்க் ஃப்ரீ குரோத் கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் எந்த காரணத்துக்கு கொண்டும் லாஸ் ஆகவே ஆகாது. இது எல்லாமே கவர்மெண்ட் கேரண்டீடு ஸ்கீம் ரிலேட்டட். உதாரணம் எப்படி பார்க்கலாங்க?
கவர்மெண்ட் கேரண்டீடு அப்படின்னு சொல்லியிருக்கிற எல்லா திட்டங்களுமே இந்த இடத்துல தான் வரும். ரிஸ்க் ஃப்ரீ குரோத்தில் தான் வருங்க. உதாரணத்துக்கு எல்ஐசியில் இருக்கிற ஜீவன் அக்ஷய் மாதிரியான பிளான், ஜீவன் சாந்தியான பிளான், ஜீவன் உமங் மாதிரியான பிளான், ஜீவன் உற்சவ் மாதிரியான பிளான், கேரண்டீட் அடிஷனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா திட்டங்களுமே இந்த ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத் அப்படிங்கிற இந்த இடத்துல தான். முதலுக்கு எக்காரணத்தை கொண்டும் மோசம் வராத மாதிரி திட்டங்கள் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வருதுங்க. அதை தாண்டி இப்போ நான் சொன்ன இந்த சப்ஜெக்டை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் இந்த ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. அதாவது இன்றைக்கி என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன தொகை செலவாயிட்ருக்கோ, எப்படிங்க டுடே கரண்ட் சுச்சுவேஷனில் என்னோடய ஃபேமிலி ரன் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுதோ, இந்த அமௌண்ட் இல்லைன்னா என்னோடய ஃபேமிலியே ரன் ஆகாதுங்க சுரேஷ் அப்படிங்கிற மாதிரியான தொகையை நான் சொல்கிறேன். அந்த தொகையோட குறைஞ்சபட்சம் ஒரு 6 மடங்கு அந்த தொகையை ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத்துங்கிற இந்த கேட்டகரிக்கு உள்ளே தான் நீங்கள் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் உங்கள் முதலுக்கு மோசம் வராத மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற விஷயம். ஏன் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம சேவ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குங்க? நாளைக்கு ஏதாவது இந்த கோவிட் மாதிரி சுச்சுவேஷன், திடீர்னு ஒரு ஜாப்லெஸ்ஸோ திடீர்னு ஒரு பிஸ்னஸ் லாஸோ வந்துருச்சுன்னு சொன்னால் அட்லீஸ்ட்டு அடுத்த 6 மாதம் என் ஃபேமிலி எந்த ஒரு இடர்பாடுமே இல்லாமல் ரன் ஆகிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்கணும். அதுக்காகத்தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்க வேண்டிய அவசியம். இதை உருவாக்கலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கோவிட் டயத்தில் என்ன நடந்ததுனாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனே, நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் கூட கோவிட் டயத்தில் திணறி போயிட்டாங்க. என்ன காரணம்னா அவங்கக்கிட்ட வருமானம் இல்லாமல் இல்லை, சொத்துக்கள் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அடுத்த 3 மாதம் அடுத்த 6 மாதம் லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான லிக்விடிட்டி இல்லை. அசட்டாக கோடிக்கணக்கில் இருக்குது, 1000 கோடி 500 கோடி கோடிக்கணக்கில் இருக்குது. பிஸ்னஸில் ஸ்டாக்காக உள்ள மெட்டீரியல் கோடிக்கணக்கில் இருக்குது. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுங்க அந்த சுச்சுவேஷனில்? நம்மளுக்கு ஃபேமிலி ரன் பண்ணோம்னா லிக்விடிட்டி வேணும். மளிகை ஜாமான் இந்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5000 வாங்கினோம்னா லிக்விடிட்டி கேஷ் வேணும். அப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது அசட்டாவோ ஸ்டாக்காவோ இமிடியேட்டாக லிக்விடிட் பண்ண முடியாத ஒரு பொருளாகவோ இருக்காமல் பார்த்துக்கணும். அப்போ எந்த மாதிரி வச்சுக்கலாங்க? எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. காலையில் போனோன்னையும் ஏடிஎம்மில் எடுக்கிற மாதிரி கேஷாக கூட வைங்க, ஒன்றும் தவறு கிடையாது. எக்காரணத்து கொண்டும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாக் பண்ணிடாதே. இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாக் பண்ணும்போது அது எமர்ஜென்சியில் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் கூட வரலாம். அதனால் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் நினச்ச உடனே இம்மிடியேட்டாக எடுக்கிற மாதிரியான ஒரு லிக்விடிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே நண்பர்களே, ஃபைனான்சியல் பிரமிடில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத் அப்படிங்கிறது என்ன, அதுக்குள்ளே இருக்கிற எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தாச்சு. இந்த 2 ஸ்டெப் இல்லாமல் இன்னும் 3 ஸ்டெப் இருக்குது, கரெக்டுங்களா? அது என்னதுங்க? ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத்துக்கு அப்புறம் க்ரோத் வித் ரிஸ்க்குன்னு சொல்லி 3rd ஸ்டெப் ஒன்று இருக்குது, ஹை க்ரோத்துன்னு சொல்லிட்டு 4th ஸ்டெப் ஒன்று இருக்குது, ஸ்பெக்குலேஷனுங்கிறது டாப் 5வது ஸ்டெப்பாக இருக்குது. இந்த பிரமிடில் இப்போ 2 ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். மீதி இருக்கிற 3 ஸ்டெப்பையும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து நம்ம தெளிவாய்க்கலாங்க. என்னோட இந்த ஆலோசனைகள் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வாழ்க வளமுடன்.